ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் காயத்ரிஸ் வேர்ல்ட். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடாய் எடுத்து அதில் ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டு அப்புறம் ஸ்பைசஸ் எப்போவுமே ஆட் பண்ணுற ஸ்பைசஸை வந்து பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்சோ 2 ஆனியன்ஸ் எடுத்துக்கோங்க, மீடியம் சைஸ் 2 ஆனியன்ஸ். அதையுமே பல்ஸ் மூடில் வச்சு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை அந்த ஆயிலில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது நல்லா வதங்கணும், நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அண்ட் இந்த டைமில் நமக்கு ஆயில் குறைவாக இருந்துச்சுன்னா நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு குறைவாக இருந்ததுனால நான் ஆயில் ஆட் பண்ணிக்கினேன். உங்களுக்கு வேண்டும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா கலரி விட்டுட்டே இருங்க லோ ஃப்ளேமில். ஸோ நமக்கு வந்து இது எவ்வளோ வதங்குதோ அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நம்ம இதை நல்லா கலந்துக்கிட்டே இருக்கலாம். ஓரளவுக்கு இது நல்லா வதங்கிட்ட பிறகு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஆஸ் ஆல்வேஸ் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் கொத்தமல்லி, பச்சை மிளகாலாம் நம்ம ஆட் பண்ணுவோம். பச்சை மிளகான்றது இந்த ஆப்ஷனல் தான். நான் வந்து அன்றைக்கி ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் போட்டு ஆட் பண்ணேன். ஸோ அரைச்சதுனால கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்குது என்னோடய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அண்ட் இப்போ கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அண்ட் திருப்பியும் நம்ம நல்லா கலந்துக்கலாம். அண்ட் இந்த டைமில் வந்து நமக்கு எல்லாமே ஓரளவுக்கு இதுவாகிடுச்சு. ஸோ நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிறதுனால சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். அந்த ரீசன்னால் நம்ம ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நீட்டமாக கட் பண்ணி மீடியம் சைஸ் தக்காளிக்கு ஆட் பண்ணி அதுவுமே நம்ம நல்லா வதக்கணும். நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து வதங்கிறதுக்கு நீங்கள் ஒரு சில பேர் கல்லுப்பு ஆட் பண்ணுவாங்க வதங்கிறதுக்காக. ஸோ நீங்கள் வேணா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணலை. ஸோ இப்போ நமக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. தக்காளி, வெங்காயம் அண்ட் எல்லாமே ஒரு மாதிரி மிக்ஸ்டாக வந்துருச்சு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில். ஸோ இந்த டைமில் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. ஸோ தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு இந்த டைமில் நம்ம நல்லா கழுவி வச்சுருந்த சிக்கன் 1/2 kg சிக்கன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சிக்கன் வந்து அந்த நம்ம வச்சுருக்கோம்ல தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சியில், ஸோ அது கூட நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். ஸோ மிக்ஸ் ஆகிட்டு நமக்கு சிக்கன்லேயே கொஞ்சம் வந்து வாட்ரு விடும். ஸோ கொஞ்சம் நல்லா வேகணும். அந்த சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம விட்டுறணும் அப்படியே. ஸோ இப்போ நமக்கு வந்து சிக்கன் வந்து ஓரளவுக்கு ஒரு 1/2 பாயில் ஆகியிருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மிளகாய் தூள் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நான் வந்து 3 கைப்பிடி அளவு மிளகாய்த்தூள் போட்டேன் ஒரு 1/2 kg சிக்கனுக்கு. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு அதை நம்ம நல்லா கலந்து விடணும். அகெயின் சிக்கனில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம வந்து நல்லா கலந்து விடணும். எல்லா சிக்கன்லேயும் மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி நம்ம நல்லா கலந்து விடணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு கிரேவி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நமக்கு இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு 1/2 பாயில் வந்து நமக்கு சிக்கன் ஆகிடுச்சு. ஸோ ஃபுல் பாயில் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சோண்டு வாட்ரு ஆட் பண்ணிக்கணும். ஸோ வாட்ரு வந்து நிறைய வேண்டாம், நிறையனா அது வந்து குழம்பு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு 1 glass ஆஃப் வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணால் அதுவே ரொம்ப அதிகம் தான். ஸோ இது வந்து இப்போ நம்ம வந்து 1 glass ஆஃப் வாட்டர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து நல்லா கொதிக்க விடணும். அது வந்து நல்லா சுண்டி வரணும். அப்போ வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் நம்மளுடைய சிக்கன் கிரேவி ரெடி. ஸோ இப்போ வந்து நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். அது நல்லா சிக்கனும் வேகணும், நல்லா சுண்டி வந்ததால் நமக்கு வந்து சிக்கன் கிரேவி கிடைக்கும். ஸோ இந்த சிக்கன் கிரேவி வந்து சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். அண்ட் எனக்கு எக்ஸ்பெஷலாக வந்து எனக்கு இந்த சிக்கன் கிரேவி செஞ்சால் கர்ட் ரைஸ் வந்து மஸ்ட்டு. கர்ட் ரைஸுக்கும் இந்த சிக்கன் கிரேவிக்கும் அப்படி இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு எதனா டிஷ் நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டைமில் நமக்கு வந்து நம்மளோட கிரேவி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. நல்லா எண்ணெய் திரண்டு நல்லா சூப்பரான நமக்கு வந்து ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய்.